சென்னை பெரியமேட்டில் சாலை ஓரம் வசிக்கும் மக்கள் தங்களுக்கு வீடு வழங்குமாறு கேட்டு மனு அளிப்பதற்காக தலைமைச் செயலகத்திற்குள் நுழைய முயன்ற நிலையில் போலீசார் அவர்களை தடுத்து அனுப்பி வைத்தனர். விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள். பெரியமேடு சாலை பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு வீடு வேண்டி தமிழ்நாடு முதலமைச்சரிடம் மனு கொடுப்பதற்காக சென்னை தலைமைச் செயலகம் வளாகத்திற்கு உள்ளே வருவதற்காக முயற்சி செய்தார்கள். குறிப்பாக 100க்கும் மேற்பட்டோர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய குழந்தைகளுடன் அந்த பகுதிக்கு வந்திருந்தார்கள். குழந்தைகளுடைய கையில் வீடு வேணும் விஜய் மாமா என்கின்ற வகையில் வாசகங்கள் இருக்கக்கூடிய அந்த வாசகங்களையும் தலைமைச் செயலக வளாகத்திற்கு வெளியே நின்று எடுத்துக்காட்டினர். குறிப்பாக 100க்கும் மேற்பட்டோரும் உள்ளே வந்து முதலமைச்சரை சந்திக்க வேண்டும், அவரிடம் எங்களுக்கு வீடு வேண்டும் என்கின்ற வகையில மனு கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் தெரிவித்தார்கள். காவல்துறை சார்பில் அவர்களுடனான ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அனைவரையும் உள்ளே அனுமதிக்க முடியாது என்று முதலமைச்சருடைய தனிப்பிரிவிற்கு அவர்களுடைய அந்த மனுவை வழங்குவதற்கு 2 பேருக்கு மட்டும் அனுமதி தருகிறோம் என்கின்ற வகையில் அவர்களுடனான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதன் பிறகு அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றார்கள். ஆனால் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்க முயற்சி செய்யும் போது காவல்துறையினர் அவர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை ஈடுபட வேண்டிய நேரத்திலும் அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் கையில் இருக்கக்கூடிய அந்த பேப்பர்களை எடுத்துக்கொண்டு காட்டக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட கடந்த ஆட்சியில் அவர்களுக்கான அந்த வீடு வழங்கக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்தும் தற்போது புதிய அரசு அமைந்த பிறகும் தங்களுக்கு வீடு வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து முதலமைச்சரிடம் மனு கொடுத்துதான் வந்திருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். காவல்துறையினர் தரப்பில் இருந்து 2 பேர் மட்டும் உள்ளே சென்று முதலமைச்சருடைய தனிப்பிரிவில் அவங்களுடைய கடிதத்தை வழங்கலாம், மனுவை வழங்கலாம் என்கின்ற அறிவுறுத்தி தற்போது அவர்களை கலைந்து போக செய்தனர்.